நான் கடைசியா ஒரு பிளேயர் இந்த மாரி நான் கேள்விப்பட்டுருக்கேன். அவர் ம். பேர் சச்சின் டெண்டுல்கர். 15 வயசுல அவர் வந்து இந்தியாக்கு ஆடி, அவரு இந்த மாரி தான் பண்ணாரு. பாகிஸ்தான் பவுலர்ஸ வந்து பயங்கரமா அடிச்சாரு. ம். மூக்குல அடி வாங்கிட்டு டெண்டுல்கர் திரும்ப நான் வெளிலலாம் போல, நான் இங்கேயே நின்னு ஆடுறேன்னு சொல்லிட்டு அவர் ஆடின அந்த இன்னிங்ஸ் தான் நான் கேள்விப்பட்டுருக்கேன். ம். பட் அதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு டேலண்ட்ட பார்க்குறோமோன்னு எனக்கு ஒரு இதான். என்ன நான் கம்பேர் பண்ணல. ரொம்ப யங் அண்ட் இவரோட பேட் ஸ்விங் இதெல்லாம் பார்க்கும்போது பவுலர்ஸ் வந்து ஃபிகர் அவுட் பண்ணிருவாங்க. நேத்து மேட்ச் எப்படி போச்சுன்னா, விளையாடுற பிரஷர்ல பவுலர்ஸால என்ன பண்ணணும்னு தெரியாது. பட் டிவில பார்த்துக்கிட்டு இருக்கிற பவுலர்ஸோ அவங்களுக்கு தெரியும். என்ன பால் போடணும். ஒரு யார்க்கர் போட்டாங்க, அவுட் ஆனாரு. ம். சோ இந்த மாரி எக்ஸ்போஸ் ஆவாரு. நான் வந்து டிஸ்கரேஜ் பண்ண விரும்பல. பட் தென் இதுக்கப்புறம் இவர் தன்னோட கேம எப்படி எடுத்துட்டு போறாருன்றது தான் ஒரு சேலஞ்ச் இருக்கு. பட் அத டைம் பண்றாரோ இல்லையோ, பட் அகைன் நான் இன்னமும் நான் அடிக்கோடிட்டு சொல்லிடுறேன். அத பண்றாரோ இல்லையோ ஒரு புரட்சி பண்ணியிருக்காரு. என்னன்னா, நீங்க சொன்ன மாரி அவர் இன்னும் எக்ஸ்போஸ் ஆகலாம். டெக்னிக்ஸ் வந்து நெறைய ஃப்ளாஸ் வரலாம். என்ன அதுக்கான டைம் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. என்ன ஆனாலும் பரவால்ல. இன்னும் 1 வருஷம் போய் ட்ரெய்னிங் எடுத்துட்டோ, 2 வருஷம் போய் ஃபுல்லா ட்ரெய்னிங் எடுத்துட்டு, ஃபுல்லா வேற மாரி மாறி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப 14 வயசு தான். நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னும் 25 வருஷம் அவர் ஆடுனாலும் அவருக்கு வந்து 39 வயசு தான் ஐபிஎல்ல. 2050 ஐபிஎல்ல ஆடிட்டு இருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஏங்க ஸ்ரீராம், அதாவது அவர் பொறந்து 2 அவர் பொறந்து 7வது நாளோ, 5வது நாளோ இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சுச்சு 2011ல.